பழம் பழம் கிருணி பழம் கிருணி பழம். வாங்கம்மா வாங்க வாங்கய்யா வாங்க. போனா வராது பொழுது போனா கிடைக்காது. நோ நானா பழம் விற்க இறங்கிட்டா. என்னப்பா பண்றது, செலவுக்கு காசு இல்லை, அதனால பழம் விற்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வா செம்ம வீட்டா இருக்கும் பொழுது. இப்படி வாண்ணா அங்க எத்தனை வந்து வெயினா. சரியா என்ன பழம் இது? கிருணி பழம். பழம் எல்லாம் பைக்கில் பழுகுதே, காயாக்குதே. இது அழிச்சு பார்க்க கூடாது, உள்ளவே பழுத்துட்டு இருக்கோம். உள்ளவே பைத்துட்டு இருக்குமா? நீ போய் சொல்லி வித்துட்டேன்னா நான் ஏன்பா போய் சொல்ல போறேன். பரவாயில்ல, இப்போவாது வயசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டியா? என்ன மாப்பிள்ள பழம் விற்க இறங்கிட்டியா? நான் இல்ல மாப்பிள்ள, பிஞ்சுக்கான அண்ணன் தான். நான் பிஞ்சுக்கு என்ன பணம் அதிகமாகுதா? வியாபாரத்துல இறங்கிக்கிறேன். ஆனால் இல்லாதனால தான்ப்பா இறங்கிட்டேன் பழம் விற்கிறதுக்கு. நோ எவ்வளோண்ணா பழம்? 10 கிலோ இருக்கும்பா. நோ அதை கேட்கலண்ணா. விலை எவ்வளோ? விலை 500 ரூபாய். 500 ரூபாவா? அப்படியே எத்து வச்சுன்னா நசுங்கி போடும். இந்த பழம் 500 ரூபாவாயா? நான் பகல் கொள்ள அடிக்கிறேன் அப்படியே. இந்த பழத்தை 500 ரூபாய் சொல்லல, மொத்த பழத்தை சேர்த்து சொன்னம்பா. மொத்த பழத்தையும் சேர்த்து சொன்னியா? அப்படி புரியுற மாதிரி சொல்லு. ஏப்பா வெட்டி ஜனமா நான் பேசிக்கிறேன், வியாபாரத்தை கவனிக்கணும்பா. ஆமா ஒரு பெரிய கப்பல் வியாபாரியா, வியாபாரத்தை கவனிக்கணுமா? அப்படியே அதை புடி மாப்பிள்ள, நம்மளே வியாபாரத்தை பண்ணி கொடுத்துடலாம். நோ பிஞ்சுக்கண்ணா, நாங்களே வித்து குத்துறோம்னா சொல்ற. நீங்க ஏமாத்திங்க, நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நான் சொட்டா நாங்க எப்படி ஏமாத்தினா என்ன தன்னத்துல பேசுற? என்ன ஏமாத்தி பழத்தெல்லாம் வாங்கலாம்னு பாக்குறீங்களா? நவ டேய் உர்ரா, பெரிய மனுஷன் ஏதோ வியாபாரம் பண்றாரு, நம்ம ஏன்டா கெடுக்கணும்? அப்படியா? சரி வியாபாரத்தை கவனி. தேவையில்லாம இவங்க கிட்ட மாட்டிக்கணுமே. பழம் பழம் கிண்ணி பழம் கிண்ணி பழம். பின்னாடியே போலாம். நீ கூட கூடாது. கிண்ணி பழம் கிண்ணி பழம். என்னண்ணா பழம் எவ்வளோ? கிலோ 50 ரூபாப்பா. கிலோ 50 ரூபாவா? எல்லாம் ஆகி போன பழம்பா. என்ன பாக்குறா? நீ வியாபாரத்தை பண்றதுனால பண்ண, நாங்க பண்றத நாங்க பண்றோம். என்ன இதெல்லாம் வியாபாரத்துக்கு எடுக்கிறீங்க? பொறுப்பு மேற்கு பேசாத, உங்க வியாபாரத்தை நீ பாரு, எங்க வேலை நாங்க பாக்குறோம். நோ பழம் வேற அழுகி போச்சுன்றாங்க. 20 ரூபாய்க்கு கிடைக்குமா? சும்மா குத்துறேன், எத்தனை போயிடா. வாங்கிக்கப்பா, சும்மா குத்துறாராம், கூடியோட வாங்கிக்க. சரி குண்ணா. வெட்டிட்டு மேல வலிக்கிறேன் பாரு. நோ நான் இப்படி பேசுறேன், இப்பதான் சும்மா தரேன்னு சொன்னேன். மனசுனாவே இருக்க மாட்டேன். புடுறா பழத்தை. இவன் கூட ரோதனையா போச்சா. கிண்ணி பழம் கிண்ணி பழம் பழம் பழம். நாடா பிஞ்சு கிண்ணி பழம் கிண்ணி சரி பழம். வா, பழம் கிடைக்காதா? அப்படியே போ, அழுகி போன பழம் கொட்டி வச்சுக்கிறாங்க, எத்துக்கோ. பழம் பழம். என்னப்பா வெயிலில் பழம் வைக்கிறான், கத்துற மாட்டா? இவருன்னா கருத்தா காமராஜர் பட்டமா கொடுக்க போறாங்க. அட பழம் வாங்குறதா தான் வாங்கிடலாம், போயாம்பா. நீங்க ஏன் பின்னாடியே வரீங்க? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஏன் எங்களுக்கு கலெக்டர் வேலை எங்க கூட, நாங்க கம்ப்யூட்டர்ல வேலை பாக்குறோம். வேலையை பார்த்து போங்க, வியாபாரத்தை கெடுக்கிறீங்க. ஒரு பிஸ்னஸ்னா ஆரம்பிச்சா பல கஷ்டங்களை தாண்டணும், அப்பதான் ரஜினிகாந்த் மாதிரி வர முடியும். கரெக்டுப்பா, கரெக்டா சொன்னேன். இது பாரு எவ்வளோ கஷ்டம். ஏய் பிஞ்சுக்கண்ணே, என்ன பண்ணிட்டாங்க உன்ன? உன் வியாபாரத்தை நீ பண்ணியா? அழுகி போன பழத்தை எடுத்துன்னு வந்து வித்துன்னு கடுக்குற. அழுகி போன பழத்தை நீ பாத்தியா? யோ போயா, சும்மா கிட்ட கட்டினு இருக்க முடியாதா? சும்மா இம்சை கொட்டுங்கிறான். அவனுக்கு கிடைக்கிறாங்க, உனக்கு எவ்வளோப்பா பழம் வேணும்? பழம் இப்போதைக்கு தேவையில்லண்ணா, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். அப்போ இன்னத்துக்கு பிடுக்கத்துக்கு நான் வியாபாரத்தை பார்த்துருப்பேன் இல்லை? பிஞ்சுக்கண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சொல்லலாமா? என்ன சொல்ல போற? உன் பழத்தை யாருன்னா திருடுனா என்ன பண்ணுவா? கெட்ட கோவம் வந்துடும், அவனை ஜூஸ் பீர் மாதிரி பிழிஞ்சிடுவேன். அப்படியா? அது பக்கத்துல இருக்கிறான் பேரு, அவன் பழத்தை திருடிட்டான். திருடிட்டானா? பழத்தை கொடுறா, பழத்தை கொடுறா. இந்தாடா உன் பழம். கவர்மெண்ட் நம்ப இல்லையா? எல்லாம் பிரைவேட் பசங்களா இருக்காங்களே. பிஞ்சுக்கண்ணே அதான் சொல்றேன், ஒழுங்கா என்கிட்ட குத்துரு, நாங்க வித்து உனக்கு காசு குத்துறோம். இதோ பார், நம்பி கொடுக்குறேன், காசு கொடுப்பீங்களா? நோ நம்புனா நான் புடுங்கத்துக்கு என் தலைமையில கை வச்சா மாப்பிள்ள, அவர் நம்புறதுக்கு கோசம் மாப்பிள்ள. அட கையறா, அவன் பெரிய பருப்பு நம்பணும், நம்ம தான் குடுக்குறான்றல. பாத்தியா பிஞ்சுக்கண்ணா, இதுக்கு மேல நானா வானா? அடங்கோயா, பின்னாலே வர. இந்தப்பா வித்து கொடுங்க. வாப்பா வாப்பா, அப்படி போலாம் நைலுக்கு. போலாம் போங்க. இந்த 10 கிலோ பய வச்சுக்கினியா, என்ன சீன் போட்டுங்கிறது பத்தியா இது? வா பிஞ்சுக்கண்ணியா, மூடி நோக்கான்னு இருந்தா. பழம் பழம் பழம், கிருணி பழம் கிருணி பழம். என்னப்பா அது, என்ன வைக்கிறீங்க? வாக்கா, கிருணி பழம் விற்கிறோம். என்ன பழம் வைக்க இறங்கிட்டீங்களா? நல்ல வேலை தான் பண்றீங்க, உங்க அப்பனுங்களை மாதிரி திருடுற வேலை பார்க்காம. போய் பத்தியாதுக்கா பயம் வாங்கி போனா வாங்கி போட்டான், அதனால திட்டு வேலை கிட்டு வேலைன்றா. எங்க அப்பெல்லாம் இல்ல மாப்பிள்ள, உங்க அப்பன் தான். உங்க அப்பா அப்படியே யோகியா. என்னப்பா எவ்வளவு பழம்? ஏக்கா கிலோ 100 ரூபாய்க்கா, மார்க்கெட்லன்னா 150 ரூபாய் விற்கிறாங்க. எப்பா இது கிருணி பழம்ப்பா, இதுவே இவ்வளவு ரேட் சொன்னா எப்படி? ஏக்கா இப்ப இந்த கிருணி பழம் வாங்குறதா இருந்தா நீ எங்க போய் வாங்கணும்? மார்க்கெட் போய் வாங்கணும். மார்க்கெட்ல என்ன வேலை விற்பாங்கன்னு நீ நினைக்கிற? என்ன ஒரு 70 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன்.
சரி நான் உன் வழிக்கே வரேன். நீ மார்க்கெட் போனா பஸ்ல போவ இல்ல ஆட்டோல போவ இல்ல நடந்து போவ. அந்த டைம் நான் எப்படி சேவ் ஆகும்? ஆட்டோக்கு யார் காசு கொடுப்பா? நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா இருந்தாலும் நிறைய பொருள் வாங்குவனே. ஏய் இசன் தான் வாங்க இல்லை போயேன். ஏன் சும்மா இங்கே வந்து தொலை குத்துங்க அடிக்கிறா? என்னப்பா ஒரு வியாபாரம் பண்ணா கொஞ்சம் தனியா பேச, அமைதியா பேச கத்துக்க. உனக்குன்னா பயம் ஒன்றுமா நாவா? வேணும் கொஞ்சம் விலை குறைங்க. ஏம்மா கிலோ 50 ரூபா எத்தனை கிலோமா வேணா? 50 ரூபாவா? அப்படியே வாயை வச்சு தலையை முறுக்கி கிருணி பயத்துல சொல்லிடுவேன். வாயை மூணு உட்காரு. என்ன பேசின்னு கிடக்குறா? என்னப்பா அவர் நியாயமான வேலை தானே சொன்னாரு. 50 ரூபாய்க்கு யார் தருவாங்க? ஐப்பா எதிர் வீட்டு காசுன்னு பாக்குறேன். இல்லை கழுத்துக்கு அடிப்பேன். ஐயா எதிர்கார பசங்க வியாபாரம் பண்றாங்களே, வாங்கலாம் வந்தாங்க. ரொம்ப தெளிவா பேசுறீங்க. போங்கடா நீங்களாச்சும் உங்க பழமாச்சு. ஏய் அந்த பையத்தை வச்சுட்டுப்பா. ஐயா பெரிய பழம், ஊர்ல அந்த பழம் என்னங்கடா? அது பழம் வாங்கியிருக்கேன்டா. இந்த ஆள் வாயை திறந்தா கெத்து விட்டான். ஏய் பிஞ்சு கண்ணே, நான் வாயை மூணு கொண்டு வர மாட்டியா? அடக்கம் பண்ற பாத்துக்கோ, அடக்கம் பண்றேன். அப்பா நான் வாயே திறக்க மாட்டேன். நீங்க வியாபாரம் பண்ணுங்க. நம்ம பிள்ளை கிண்ணு பையன் ஒன்றும் வேலைக்கு ஆகலையா? என்ன பண்றது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ரேட்டை வேற ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. எனக்கு டயர்ட் ஆகுது. என்ன உள்ள இருக்கிறேன், நீ வித்துட்டு என்ன கூப்பிடுங்க. என்ன டக்குன்னு உள்ள போறான் இந்த ஆளு? ஒன்றும் புரியலையே. ஐயாது வாப்பா கட்சிதா. கடகட வாங்கி வச்சேம்மா. டேய் உங்க அம்மா அது எங்கன்னா போட்ட விடு. தம்பி கிட்ட கேட்கலாமா? அவன் ஏன் பையன்தான். அப்படியா? தம்பி என்ன ஒருத்தன் மோசம் பண்ணிட்டாம்பா. அவ்வளோ பெரிய ஆணாளுக்கு ஒன்றும் இல்லையே நீ மோசம் பண்றதுக்கு. அட அது இல்லடா, அந்த ஆளை எவனும் ஏமாத்திட்டு இருக்கிறான். சார் வேலை சிட்டு வேலை வெள்ளம் உங்க வீட்டுக்கு தான் பண்றது. ஏமாத்தான் உங்க வீட்டுக்கு தான் ஏமாத்திருக்கணும். ஹேய், அவர் வீட்டுல பாத்துங்க டிவி பாத்துங்கிறாரு. அந்த ஆளை யாரும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நான் ஏமாத்திட்டாங்களாம். மொத்தையா ஏமாத்திட்டாங்கன்னாக்கா பழம் வாங்கி பழைய கடை போட்டுக்கிறாரு. அண்ணன் கூட அவனை தூக்கி வந்துக்கிறான். அண்ணன் கூடியோடுவா. நம்ம பிள்ளை இது பாத்ரூம் போயிட்டு வரேன் கொஞ்சம் பாத்துக்கன்னு சொன்னப்பா. அவன் தலை என் தலை மாதிரியே இருந்ததுப்பா. கன்ஃபார்ம் கிர்னி பழமா? ஆமாப்பா. அவனை பாத்தியாப்பா? அவனை என் கையாலேயே அடிக்கணும்பா. நான் கை தனியா ஆடினே இருக்குதா? அது அப்படிதான் ஆடிக்கிட்டே இருக்கும். ஆள் யாரா தூக்கி வந்த? அதெல்லாம் இருக்கட்டும். ஆளை காட்டி கொடுத்தா எங்களுக்குன்னா லாபம். பணம் கேக்குறாங்க என்னன்ற? 200 ரூபாய் கொடுக்குறேன்பா. அப்ப முதல்ல 200 ரூபாய் கொடு. குடும்ப டக்குன்னு கண்டுபிடிச்சு குத்துருவாங்க. இந்தாப்பா. உன் அண்ணன் கூட கிடைச்சிச்சு. எப்பா ரொம்ப சந்தோஷம்பா. இதே இன்னும் சந்தோஷம் இதே. அதை தூக்கிட்டு வந்து கண்டுபிடிக்கணும்ல. சொல்லுப்பா அந்த நாதர் எங்கப்பா இருக்கிறான்? ஒரு நிமிஷம் நீங்க 2 பேரும் இந்த பக்கம் வந்துருங்க. நான் போய் கூட்டின்னு வரேன். எப்பா என் பழக்கூட கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ணா பிஞ்சுக்கண்ணா உனக்கு பிடிச்ச விருந்தாடி வந்திருக்காங்க. வா வேணாம் வா வாங்க உங்க சொந்தக்காரர் வந்துட்டாரு பாருங்க. இவருக்காக என்னோ வச்சுன்னு இருக்கீங்களா? கொடுங்க இவருக்கு. கொடுப்பா கொடு. என்ன கொடுக்கணுமோ கொடு. கொடுக்குறப்பா. என்ன ஆச்சரியா அவரை சட்டை அந்த ஆளு கூடிய தூக்கின்னு வந்துட்டு நான் எகத்தாலும் பேச்சு உனக்கு. இதுல வேற பெருமை பேசினாண்டா. நான் மீறி பூச்சி போட்டோம் பாத்துக்கோ. என்னடா ஊழாய் வாயிரா? அந்த அடிச்சு தருதுங்கப்பா. சொட்டை